திருஹிருதய ஆண்டவர் புனித மார்கரெட் மரியம்மாள் வழியாக தம் பக்தர்களுக்கு அளித்த 12 சிறப்பான வாக்குறுதிகள். அவர்கள் வாழ்க்கை நிலைக்கு தேவையான அருளை வழங்கிடுவேன். அவர்கள் குடும்பங்களில் அமைதி நிலவச் செய்திடுவேன். எல்லா துன்பங்களிலும் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்திடுவேன். வாழ்விலும் சிறப்பாக வாழ்வின் இறுதி வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாக இருந்திடுவேன். அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற ஏராளமான அருளை பொழிந்திடுவேன். என் இதயம் பாவிகளுக்கு இரக்கத்தின் ஊற்றாகவும் கரைகாண அன்பு கடலாகவும் இருக்கும். புண்ணிய வழிகளில் ஊக்கமில்லாதவர்கள் பக்தியின் வேகத்தை பெற்றிடுவார்கள். என் மீது பக்தி கொண்டவர்கள் தூய நிறைவை நோக்கி விரைந்து செல்வார்கள். என் திரு இருதய படத்தை நிறுவி ஆராதிப்பவர்களின் வீட்டை ஆசீர்வதிப்பேன். கல் நெஞ்ச பாவிகளை மனம் திருப்பவும் வரத்தை நான் குருக்களுக்கு அளித்திடுவேன். திரு இருதய பக்தியை பரப்புவோரின் பெயரை என் இதயத்தில் அழியாதபடி பொறித்திடுவேன். தொடர்ச்சியாக 9 முதல் வெள்ளிக்கிழமைகளில் நற்கருணையை உட்கொண்டு தங்களது பாவங்களுக்காக மனத்துயர் அடைவோர் நல்ல மரணம் அடைவார். ஒருபோதும் அவர் என் எதிரியாகவோ திரு அருள் அடையாளங்களை பெறாமலோ மரணம் அடைய மாட்டார்கள். திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத முது நன்மை தனத்தையும் நினைத்து நன்றியிருந்த பட்சத்தோடு முது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் ஒப்பு கொடுக்கின்றோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பார செய்தலும். தவறு எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர்கள் குற்றங்களுக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தலும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமை விழுத்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்தலும். சீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் குடும்பத்தோடு சொல்வது மிகவும் நன்று. இறைவன் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபத்தின் வழியாக நீங்கள் தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். God bless you to all.